அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே அதிகமானவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்லாத்தின் பார்வையில் சொத்து பங்கீடு என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வாரிசுரிமை சட்டம் என்று சொல்லுவோம், அனந்தர சொத்து என்று சொல்லுவோம். இப்படி இஸ்லாம் விரிவாக பேசிய ஒரு பகுதிதான் சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பது பற்றி. சமகாலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அதிகமான குடும்பங்கள் வருட கணக்கில் பிரிந்து வாழ்வதற்கு மிக பிரதானமான காரணமாக இந்த சொத்து பங்கீடு அமைந்திருக்கின்றது. சகோதர சகோதரிகள் வருடக்கணக்கில் பேசாமல் இருக்கின்றார்கள், பெற்றோர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இன்று மிகப்பெரிய ஒரு குடும்ப பிரச்சனைக்கு பிரதான காரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சொத்து பங்கீட்டை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது, எப்படி பங்கு வைக்க சொல்லி இருக்கின்றது என்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியிலே அலசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி இந்த துறையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆலிம் கலையகத்தில் இருக்கின்றார்கள். அஷேக் மசீர் அப்பாசி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே ஒரு காத்திரமான தலைப்பு, கண்டிப்பாக தெளிவாக வெளிப்படையாக நாங்கள் நேர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த வகையிலே இந்த சொத்து பங்கீடு பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கின்றது, குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நேர் பெருமக்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா அன் நிசாவில் 11வது வசனம் 12-13வது வசனங்களில் அற்புதமாக 1400 வருடங்களுக்கு முன்னால் பின்ன கணக்குகளை காட்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தொரு பகுதிதான் இந்த மீராஸ் அனந்தர சொத்து பங்கீட்டு முறை என்பது. உண்மையிலேயே இந்த ஆயத்துக்கு பின்னால் கடைசியாக அல்லாஹ் சொல்லும்போது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், அவர்கள் கடினமான தண்டனையை நரகத்திலே பெறுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். உண்மையிலேயே இந்த சொத்து பங்கீட்டு முறை சரியாக பேணப்படாத நேரத்தில் ஏற்படுகிற விளைவுகள் இன்றைய உலகத்தில் சொல்லும். அல்லாஹ் எவ்வளோ நீதமாக இந்த சட்டத்தை பங்கு வைக்க சொல்கிறான். அதை பேணினால் எவ்வளோ ஒரு சுபீட்சமான நல்ல உறவு முறைகள் பேணப்படுகிற ஒரு நிலை குடும்பங்களில் ஏற்படும் என்பதற்கு தான் அல்லாஹ் காட்டுகிறான். அந்த வகையில் இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான ஆயத்து இறங்கப்படுவதற்கான காரணமே ஒரு சர்ச்சையாகத்தான் இருந்தது. ஆபிஸ் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஹது யுத்தத்திலே கலந்து கொண்ட மதீனாவிலே தன்னை தானே மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லிக்கொண்ட ஒரு சஹாபி தான் சஅத் இப்னு ரபி என்ற சஹாபி. அவர் உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். அவருக்கு இருந்தது 2 பெண் பிள்ளைகள் மட்டும்தான். உஹது யுத்தமெல்லாம் முடிந்து அதற்கு பிற்பட்ட காலத்திலே சஅத் இப்னு ரபியுடைய மனைவி அந்த 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, இந்த பிள்ளைகள் 2 பேருடைய வாப்பா சஅத் இப்னு ரபி உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டார். அதிகமான சொத்துக்காரர். ஆனால் இந்த பிள்ளைகள் திருமண வயதை எத்தி திருமணம் முடித்து கொடுக்க தேவையான பணம் இவர்களிடத்தில் இல்லை. அவர் விட்டு சென்ற எல்லா சொத்துகளையும் சஅத் இப்னு ரபியுடைய சகோதரர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், சர்ச்சை ஒன்று தான் ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள், யக்தில்லாஹு ஃபீ தாலிக், அல்லாஹ் இந்த விஷயத்தில் மிக தெளிவான ஒரு தீர்வை தருவான் என்று சொன்னதுதான் யுஸீகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிذக்ரி மிஸ்லு ஹத்தில் உன்சைன் என்ற அந்த சூரத்து நிசாவுடைய 11வது வசனம் இறங்கியது. சுப்ஹானல்லாஹ். அதான் சபபுன் நுஸூல். தான் சபபுன் நுஸூல். அப்போதான் அந்த ஆயத்து முழுக்க இறங்க உடனே அல்லாஹ் சொல்கிற சட்டத்தின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாச்சாமாரை வரை சொன்னார்கள்.
அவர்களை வரவழைத்து சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தானால் அவருக்கு ஒரு பிள்ளை பெண் பிள்ளை மாத்திரம் இருந்தால் அரைவாசியும், ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக பல பெண் பிள்ளைகள் இருந்தால் 2 அதற்கு மேல் இருந்தால் 3இல் 2 பகுதி போக வேண்டும். மொத்த சொத்தையும் எடுத்து இந்த 2 பெண் பிள்ளைக்கு 3இல் 2 பகுதியை கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவன் மௌத்தாகிற நேரத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் மனைவி ஹயாத்தோடு இருந்தால் அந்த மனைவிக்கு 8இல் 1 பங்கு போக வேண்டும். சஅத் இப்னு ரபியுடைய சொத்திலே மொத்தத்திலே 8இல் 1 பங்கை அந்த மனைவிக்கு கொடுத்தார்கள். இங்கே 3இல் 2 பகுதி போக 8இல் 1 பகுதி போக இந்த பின்னக்கணக்கின் அடிப்படையிலே போமாசி பார்த்து கணக்கு பார்க்கிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அங்கே ஒரு தொகை மீதமாக வருகிறது. அந்த மீத பணத்தை தான் அசபத்தண்ட அடிப்படையில் எஞ்சியதை சுதீகரித்து கொள்கிறவர்கள் என்ற பட்டியலிலே சாச்சமார் வருவார்கள், சாச்சா பெரியப்பமார். அந்த மரணித்தவருடைய சகோதரர்களுக்கு நபி அவர்கள் மீதத்தை கொடுத்து இதுதான் தீர்வு என்று காட்டினார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான விளக்கத்தை கட்டாயமாக பெறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயித், நீங்கள் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வஅல்லிமுஹா, அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், மனிதர்கள் கற்றுக்கொள்ளும் அறிவில் அரைவாசி இந்த மீராஸ் என்றார்கள் காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மட்டுமல்ல வஹுவ யுன்சா, அது காலத்தால் மறக்கடிக்கப்படுகிறது, மனித சமூகத்தில் கணக்கெடுக்கப்படாமல் போகிற ஒன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஉ மின் உம்மத்தி, இந்த உம்மத்தில் இருந்து மனித சமூகம் பேணும் மார்க்க நடவடிக்கைகளில் முதலாவது இல்லாதொழிக்கப்படுகிற ஒன்றாக அது இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே காணுகிறோம். அனந்தர சொத்து சம்பந்தமாக பேசப்படுவதும் குறைவு, அதை பற்றி அலசப்படுவதும் குறைவு. குடும்பங்களில் யாராவது மரணித்தால் அல்லது மரணிக்க முன்னால் வாழ்கிற காலத்திலேயே நான் மரணித்தால் என்னுடைய சொத்து எப்படி பகிரப்பட வேண்டும் என்ற அந்த பகுதிகள் கணக்கில் எடுக்கப்படாத நிலையில் அவரவர் விரும்பிய விதத்திலே பங்கு வைக்கிறார்கள். அவரவர் விரும்பியதை அவரவர் எடுக்கிறார்கள். நான் எடுப்பது அடுத்தவனின் உரிமையையா, பறிப்பது உரிமையையா இல்லையா, இதன் பாரதூரம் என்ன என்று கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிற நிலை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இதை பேசுவது காலத்தின் தேவை என்று நாங்கள் கட்டாயமாக விளங்குகிறோம் ஆஃபீஸ் அவர்களே. நிச்சயமாக இப்படி அனந்தர சொத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக சமகாலத்திலே நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகின்றோம், பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றார்கள், இந்த சொத்துக்களை சரியான முறையிலே பங்கீடு செய்யவில்லை என்பதற்காக வேண்டி சில பெற்றோர்கள் நீதமில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதங்கள் பேணப்பட வேண்டும், விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஹயாத்தோடு இருக்கும் போது சொத்துக்களை எப்படி பங்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே தனியான சட்டம் இருக்கின்றது. ஒருவர் மரணித்து விட்டால் தான் அனந்தர சொத்து என்ற பெயரே அங்கே வருகின்றது. எனவே இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு எங்களால் முடிந்த விளக்கங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சொத்து பங்கீடு என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லுங்கள், சமகாலத்திலே இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள், அதாவது நாங்கள் தீர்வை பேசுவதற்கு முன்னால் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சொத்து பங்கீட்டிலே வரக்கூடிய பிரச்சனைகளை தெளிவுபடுத்தினால்தான் தீர்வை பேச முடியும். ஆம், கட்டாயமாக உண்மையிலே நடைமுறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு பெலூனை ஊதினால் ஊத ஊத அது வெடிக்கும் என்ற அச்சத்தோடு இருக்கிறதை போலதான் சமூகங்களுக்குள்ளே கௌரவம், சமூக அந்தஸ்து இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் உலக்குமுறல்களோடு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் இந்த சொத்து பங்கீட்டு விஷயத்திலே பிழைத்து போகிற போது இருக்கிற நிலைமைகளை பார்க்கலாம். உண்மையிலே சில சகோதரர்கள் வந்து கதைப்பார்கள், எங்களோட வாப்பாவுக்கு மார்க்கம் சரியாக தெரியாமல் இருந்தது, எங்களோட தம்பிதான் வாப்பாவோடு மிச்ச நெருக்கமாக கடைசி காலத்தில் அவருடைய ஃபேக்டரியில் அவருடைய வாகனம், அதே போன்று அவர் மூலதனமாக வைத்திருந்த பணத்தொகையெல்லாம் எங்களுடைய கடைசி தம்பியோடு தான் எல்லாம் பரிமாறப்பட்டது. ஆனால் வாப்பாவுடைய ஹக்கென்று நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஊழியரை போன்றுதான் தம்பி செயல்பட்டார். காலப்போக்கிலே வாப்பாவின் மரணத்தோடு அவர் உரிமையாளராக மாறிவிட்டார். இப்போ இந்த கட்டத்திலே மூத்த நானாக இருப்பார், சகோதரிமார்கள் இருப்பார்கள், குடும்பத்திலே மற்ற சகோதரிமார்கள் இருப்பார்கள். எல்லோரும் பைசரிக்கப்பட்டு வாப்பா மரணித்ததோடு நான் தான் வாப்பாவோடு இருந்தேன் என்று சொல்லி தம்பி எல்லாத்தையும் சுதீகரித்து கொண்டு செயல்படுகிறதை பார்க்கலாம். சில நேரம்
வாப்பாவின் அந்த தொழிற்சாலையை பற்றிய பூரண அறிவு தம்பிக்கு இருந்தால் அதை முன்னெடுத்து செல்வது என்பது வேறு விடயம். ஆனால் அந்த தம்பி ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, வாப்பா மரணித்தால் அனந்தர சொத்து பங்கீட்டின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு போக வேண்டிய ஹக்கு போக வேண்டும் என்பதை. ஆனால் அப்படி போகாமல் கொடுக்கப்படாமல் இருக்கிற நேரத்தில் மரணித்ததற்கு பின்னால், வாப்பா மரணித்ததற்கு பின்னால் ஒற்றுமையாக இந்த குடும்பம் துண்டாடி பட்டு விட்டதே, சிதறி போய்விட்டதே என்று ஊறு பேசும் என்ற அச்சத்தால் மௌனிகளாக வருத்தத்தோடு சகோதரர்கள் இருக்கிற குடும்பங்களை பார்க்கலாம். அதே போன்றுதான் 2 தாரங்களாக ஒரே நேரத்தில் 2 மனைவியோடு வாழ்ந்தவர்கள். மூத்த ஒரு மனிதன் பெரும் சொத்துக்காரனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சுத்தமாக இந்த வாப்பாவுடைய சொத்தாக இருந்தால், அவர் மரணித்தால் 2 மனைவிமாருக்கும் பங்கு போக வேண்டும். 2 பேரும் ஹயாத்தோடு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வாப்பா என்ற அடிப்படையிலே, அந்த தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளின் அடிப்படையில் அவருடைய சொத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கு போக வேண்டும். சரிசமமாக அந்த சொத்து பங்கிடப்பட வேண்டிய முறையிலே போக வேண்டும். மூத்த மனைவியின் பிள்ளைகள் பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், முதலாவது வாப்பாவை கண்டவர்கள் என்ற அடிப்படையில் சொத்தை அங்கே எடுத்துக்கொள்வார்கள். 2 திருமணங்கள் முடிக்கிறவர்கள் முன்கூட்டியே அவர்கள் யோசிக்க தவறுகிறார்கள். இந்த தெளிவில்லாத காரணத்தினால், நான் மரணித்தால் இந்த சின்னஞ்சிறார்களாக இருக்கிற 2வது மனைவிக்கு கிடைத்த பிள்ளைகள் சிறியவர்கள், அனாதைகள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அமைப்பில் சொத்து போக வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க தவறுகிறார்கள். இப்படியான பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிறது. அதே போன்றுதான் குடும்பங்களுக்குள்ளே சாதாரணமாக ஒரு வீடு இருக்கும், 3 பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். மூத்த மகளுக்கு திருமணத்தை பேசி நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நல்லதொரு மாப்பிள்ளை வந்திருக்கிறார். வந்தவரும் அப்பட்டமாக பகல் கொள்ளையாக சீதனத்தை கேட்டு பிடிக்கிறார்கள். அந்த சீதனத்தை கேட்டு பிடிப்பதனால் இவர்களும் பார்க்கிறார்கள், அந்த மாப்பிள்ளையை நாங்கள் தவறிவிடக்கூடாது. அதனால் வீட்டிலே முக்காவாசி அல்ல அரைவாசி எழுதி கேட்கிறார்கள், அடம் பிடிக்கிறார்கள். அண்ணா அரைவாசி எழுதி கொடுக்கிறார்கள். 2வது மகளுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கும்போது அடுத்த அரைவாசி எழுதி கொடுக்கப்படுகிறது. 3வது மகள் நடுத்தெருவில் நிற்கிறதை பார்க்கலாம். அண்ணா குடும்பங்களுக்குள்ளே வாப்பா கபரில் இருக்கும்போது என் வாப்பா எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்ற அந்த உலக்குமுறலோடு அந்த 3வது மகள் தத்தளிக்கிறதை பார்க்கலாம். நிச்சயமாக இதே போன்றுதான் இன்னும் சில குடும்ப விவகாரங்களை பார்க்கலாம். இளம் வயதுடைய நிலையிலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கணவன் சொத்துக்காரராக இருக்கிறார். அந்த நிலையிலே அவர் மௌத்தாகிறார். சில போது ஒரு சின்ன குழந்தை இருக்கும், பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். இளம் வயது பெண்மணி விதவையாகிறார். இதான் முடிந்ததற்கு பின்னால் அவர் மறுவாழ்வுக்கு போக வேண்டிய ஒரு தேவையும் அவருக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மரணித்த கணவனுடைய சகோதரிமார் அங்கே தம்பியுடைய சொத்து என்ற உரிமையோடு அவர்கள் அந்த இடத்துல கவ்விப்பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த விதவையான இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக பிள்ளை இருக்கும் நிலையில் கணவன் மரணித்தால் 8இல் 1 போக வேண்டும். பிள்ளையே இல்லாமல் அப்போதான் திருமணம் முடித்து அப்போதான் அவர் மரணித்து விட்டார், பிள்ளை இல்லை. அந்த பெண்ணுக்கு மொத்த சொத்திலே 4இல் 1 பங்கு போக வேண்டும். அந்த சொத்தை கொடுக்க பின்வாங்குகிறார்கள். ஏன்? அவர் இன்னொரு கல்யாணம் முடிக்கப் போகிறார், இன்னொரு கணவனோடு வாழப்போகிறார், அவக்கேன் நம்முடைய தம்பியுடைய சொத்து வாழவே இல்லையே என்று இந்த அநியாயம் சமூகத்தில் நடக்கிறதை பார்க்கலாம். இதே போன்று சில நேரத்தில் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் அந்த நிலையில் கணவன் மௌத்தாகிறார். அப்போ பிள்ளைகளோட வாப்பா மௌத்தாகிறார். அந்த நேரத்தில் பெரிய சொத்துகளோடு மௌத்தாகும்போது அந்த சாச்சா பெரியப்பமாராக இருக்கின்ற அந்த மரணித்தவருடைய சகோதரிமார் இந்த அனாதைகளுடைய சொத்தென்று பாராது எல்லாத்தையும் அப்படியே அவர்கள் நினைத்த விதத்திலே தர்மம் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதனுடைய அனந்தர சொத்தாக வர வேண்டிய அந்த பகுதி பாதுகாக்கப்படாமல் நினைத்தவர்களுக்கெல்லாம் தர்மமாக கொடுக்க முடியாது. நிச்சயமாக இதுவெல்லாம் அலசப்பட வேண்டிய பகுதிகள் ஹாஃபிஸ் அவர்களே. நிச்சயமாக இப்படி சமூகத்திலே சமகாலத்திலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை ஷேக் அவர்கள் தொட்டு காட்டினார்கள். உண்மையிலே நாங்கள் நாளாந்தம் கேள்விப்படக்கூடிய பிரச்சனைகளாகவே இவைகள் இருக்கின்றன. நிச்சயமாக இவைகளுக்கான தீர்வுகளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும். எனவே நாங்கள் தீர்வுகளை பேசுவதற்கு முன்னால் நான் கட்டமாக வினாக்களை தொடுக்கின்றேன். முதலில் சொல்லுங்கள், ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் அவருடைய சொத்துக்களை பங்கு வைப்பதாக இருந்தால் என்ன முறையிலே பங்கு வைக்க வேண்டும்? உண்மையிலேயே ஒருவர் வாழும் காலத்தில் ஒரு வாப்பா நினைக்கிறார், எனக்கு பல வகையான சொத்துக்கள் இருக்கின்றன, பிள்ளைகளுக்கு மத்தியில் இதை கொடுக்க வேண்டும் என்றால் அது கிஃப்ட், அன்பளிப்பு, ஹிபத் என்று அரபியில் அழைக்கப்படுகிறது. அன்பளிப்பாக அந்த தகப்பன் கொடுத்து முடிப்பதாக இருந்தால் கொடுக்கலாம்.
அப்படி கொடுப்பதாக இருந்தால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று எல்லோருக்கும் மத்தியிலும் சமமாக நீதமாக பங்கு வைக்க வேண்டும். அங்கே 3 இல் 2, 2 இல் 3 அப்படி கதைகள் இல்லை. சரி சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு பிரபல்யமான சஹாபி. அவர் பஷீர் ரதியல்லாஹு அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கும் நிலையில் நுஅமான் என்ற அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு கொடுத்தார். அம்ரா என்று சொல்கின்ற அவருடைய மனைவி, பஷீர் ரதியல்லாஹுடைய மனைவி உம்மை சொல்கிறாங்க, இந்த நுஅமானுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ஹக்கை கொடுத்துருக்கிறீங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்கலையே, இந்த நுஅமானுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்த பங்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மற்றெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த பங்கை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை சாட்சியாக வைக்க வேண்டும் என்று கேட்டார். கணவனாக இருந்து யோசித்து நபியிடத்தில் வருகிறார், அவருடைய ரசூலை நான் இப்படி ஒரு பங்கை கொடுத்தேன், என்னுடைய மனைவி அடம்பிருக்கிறார் உங்களை சாட்சியாக வைக்கும்படி, என்ன நடந்தது என்று எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நபி அவர்கள் கேட்டார்கள், அலக்க வலதுன் சிவாகு, இந்த நுஅமானை ஓட சேர்த்து இன்னும் பல பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறார்களா? ஆம், நிச்சயமாக எனக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். அக்குள்ள வலதின் நஹல் தஹு மிஸ்லமா நஹல் த நுஅமான், நுஅமானுக்கு நீங்கள் பங்கு கொடுத்த மாதிரி நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கும் கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த நுஅமானுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் என்று சொன்னார்கள். இதல்லா துஷ்ஹித்னி அலா ஜவுர், அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக வைக்க வேண்டாம். அநியாயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு ஃபி அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை பயந்துவோங்கன்னா சுப்ஹானல்லாஹ். சில விடயங்களில் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்காக, திருமணங்களுக்காக அவ்வப்போது சில செலவீனங்கள் சரியாக அளந்து அன்னளவாக பார்த்து கொடுக்க முடியாவிட்டாலும் பிள்ளைகளுடைய மனநிலையிலே வாப்பா நீதமாக நடந்து கொண்டார் என்ற பதிவை நாங்கள் கட்டாயம் உருவாக்க வேண்டும். அல்லது ஒருவருக்கு மேலதிகமாக ஒரு மருத்துவத்துக்காக கல்விக்காக என்று செலவழிக்கும் போது மற்ற பிள்ளைகள் மனநிலையில் பொருந்திக் கொள்கிற தன்மையை அந்த பெற்றோர் உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன நினைத்தாலும் மைப்பற்றல் என்ற மாதிரி வாப்பா நினைத்த மாதிரி கொடுக்கறதில்ல, பிள்ளைகள் மத்தியில் சமமாக நீதமாக பங்கு வைக்கப்பட வேண்டும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கும்போது வாப்பா இருக்கிற காலத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அது வருமானத்தை கொட்டுக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஒரு வீடு இருக்கும், சாதாரணமான பழைய ஒரு வீடு, அந்த வீட்டை ஒரு மூத்த மகளுக்கு எழுதி கொடுத்துடுறது. புதிதாக கட்டிய ஒரு பிரமாண்டமான ஒரு வீடு இருக்கும், அதை மற்ற பிள்ளைக்கு கொடுத்து விடுவது. அந்த ஃபேக்ட்ரி, இன்னொரு கடை, வருமானத்தை தருகிற தம்பிக்கு எழுதி, இப்படி கொடுக்கும்போது அந்த பெண் பிள்ளையாக இருக்கிறவர் இவ்வளவு பழைய வீட்டை எனக்கு எழுதி இருக்கிறாரே, தொடர்ந்து வருமானத்தை தருகிற அதிலே நமக்கு பங்கில்லையே, அப்போ ஒரு அநியாயம் இங்கே நடக்கிறதே, கட்டிடமாக நிற்கிறது, வருமானம் அப்படியே வந்து கொண்டும் இருக்கிறது அலையாக. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்தில் மிக கவனமாக அவதானமாக பெற்றோர் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா. எனவே நாங்கள் சொத்துக்களை வாழும் போது நாங்கள் பங்கீடு செய்வதாக இருந்தால் நியாயமான முறையிலே அனைவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய தீர்ப்பை ஷேக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பெற்றோர்களை அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இன்று நாங்கள் சமகாலத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒரு பிள்ளையுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சொத்தையும் விற்று அந்த பிள்ளையை படிக்க வைக்கின்றார்கள். ஏனைய பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத பல குடும்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லது ஒரு மகளின் திருமணத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த வீட்டையும் விற்று அந்த மகளை நாங்கள் திருமணம் முடித்து கொடுக்கின்றோம், ஏனைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ்வின் மேலே பாரத்தை சுமத்தாட்டி விட்டு இருக்கக்கூடிய பல குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே தயவு செய்து இந்த விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொத்துக்களை வாழும் போதே பிரிப்பதாக இருந்தால் சரிசமமாக நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவான முறையிலே இஸ்லாமிய தீர்ப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, இஸ்லாத்தின் பார்வையில் சொத்து பங்கீடு என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான கருப்பொருளை நாங்கள் பேசுவோம். அதாவது அப்துல்லா என்ற ஒருவர் மரணிக்கின்றார், அவருடைய சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும்? அவர் ஒரு மிகப்பெரிய சொத்துக்காரனாக இருக்கிறார் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அவருக்கு பல பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவருடைய சொத்துக்களை எப்படி நாங்கள் பங்கு வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசினால் நேயர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போன்று அப்துல்லா என்ற நபர் மரணித்து விட்டால் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆம் ஆஃபீஸ் அவர்களே, உண்மையிலேயே அப்துல்லா என்று சொல்வதை விட இப்போ நான் மரணித்தென்று வைத்துக் கொள்வோமே, மசீர் அப்பாஸ், உண்மையாகவே அப்படி ஒரு மரணம் சம்பவித்தால் முதலாவது செய்ய வேண்டிய விடயம்
என்னுடைய சொத்திலே இருந்து என்னுடைய ஜனாசாவுக்கான செலவுகளை செலவழிக்க வேண்டும். குளிப்பாட்டுகின்ற வேலை, கஃன் செய்ய வேலை, இப்படியான செலவினங்களுக்கு அதை நாங்கள் செலவழித்து விட்டு அதற்கு பின்னால் என்னுடைய கடன் ஏதும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கட்டாயமாக அந்த இருக்கிற சொத்தால் அனந்தர சொத்து பங்கீட்டு முறைக்கு போக முன்னால் இந்த மையத்தை காப்பாற்ற வேண்டும். இதை கட்டாயம் பிள்ளைகள் பெற்றோர் விடயத்திலேயும் பெற்றோர் மற்றவர்கள் விடயத்திலேயும் கவனம் செலுத்த வேண்டும். எனவே அவருடைய கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சில ஜனாசாக்களை பார்க்கிறோம் ஆபிஸ் அவர்களே, உண்மையிலே கடனை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் ஜனாசா தொழுவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தொழுவிப்பதற்கு முன்னால் கடன் இருக்கிறதா இந்த ஜனாசாவுக்கு என்று தான் கேட்டார்கள். எனவே அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். சரி. மூன்றாவது அவருடைய வசியத், அவர் மரண சாசனம், நான் மரணித்தால் என்னுடைய சொத்திலே இன்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பார், சொல்லியிருப்பார். அதை யாரும் மறைக்கக்கூடாது. அதெல்லாம் வசியத்தில் வாரிசின் அனந்தரக்காரர்களாக கட்டாயம் அவருக்கு வர இருக்கிறவர்களுக்கு வசியச் செய்தால் செல்லுபடியாகாது. அவர் மரணித்த உடனே அனந்தரக்காரர்களாக யாரெல்லாம் வர மாட்டார்கள் என்று இருக்குமோ அவர்களுக்கு வசியத்தாக செய்து வைக்கலாம். அதை பற்றி நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவானவர். எனவே அந்த வசியத் மொத்தமாக அவர் வசியச் செய்திருந்தாலும் 3 தான் செல்லுபடியாகும். அந்த 3 தான் செய்ய வேண்டும். அவர் நினைத்திருப்பார், நான் மரணித்தால் இந்த பள்ளிவாயலுடைய மலசல கூட வசதிகளை ஏற்படுத்துங்கள், இன்னும் மதரசாவுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள், இன்னாருக்கு நீங்கள் இவ்வளவை கொடுங்கள் என்றெல்லாம் அவர் வசியச் செய்திருந்தால் தண்ட அனந்தரக்காரர்களாக அந்த நேரத்தில் வராதவர்கள் யாராவது இருந்தால் அந்த வசியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மற்ற பகுதியை எடுத்து தான் அனந்தர சொத்தாக பங்கு வைக்க வேண்டும். சரி. எனவே இப்போ நான் மரணித்தால் இப்போது எனக்கு கட்டாயமாக அனந்தர சொத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்ற 6 பேர் இருக்கிறார்கள். இதை கட்டாயமாக எல்லோரும் விளங்க வேண்டும். இது எல்லா குடும்பங்களையும் பெரும்பாலும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, அனந்தரக்காரர்களாக வரப்போகிறவர்கள் ஹயாத்தோடு இருக்க வேண்டும். முன்கூட்டியே இருந்தால் மௌத்தாகிறதுக்கு முன்னால் மௌத்தாகி இருந்தால் அவருக்கு பங்கு வராது. சரி. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் மௌத்தானால் அவருடைய வாப்ப ஹயாத்தோடு இருந்தால் கட்டாயமாக தந்தை அனந்தரக்காரர். சரி. அந்த மரணிக்கின்ற மனிதர் மௌத்தாகும் போது அவருடைய தாய் ஹயாத்தோடு இருந்தால் கட்டாயம் அனந்தரத்தில் பங்காளி அவர். சரி. 2. மூன்றாவது, அவர் மௌத்தாகும் போது அவருடைய மனைவி ஹயாத்தோடு இருந்தால் கட்டாயமாக தலாக் சொல்லப்படாதவராக இருந்தார், மனைவி என்ற தரத்தில் இருக்கிறார், கட்டாயம் பங்குதாரியாக வருவார். இந்த மரணிக்கின்ற மனிதனுடைய ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கட்டாயமாக பங்குதாரிகளாக வருவார்கள். இதே நேரத்தில் கணவனுக்கு முன்னால் மனைவி மௌத்தானால் மனைவியுடைய சொத்திலே கணவன் கட்டாயமாக பங்காளி. எனவே கணவன் மனைவி தாயும் தந்தையும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இந்த 6 பேரும் கட்டாயம் அனந்தரக்காரர்கள். இப்போ சாதாரணமாக இப்போ நான் மௌத்தானால் என்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிறார், தாயும் உயிரோடு இருக்கிறார்கள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. இந்த நிலையிலே என்னுடைய மனைவியும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த நிலையிலே நான் மரணித்தால் எனக்கு பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய சொத்திலே மொத்த சொத்திலே என்னுடைய வாப்பாவுக்கு 6 பங்கு போகும், என்னுடைய தாய்க்கு 6 பங்கு போகும், எனக்கு பிள்ளை இருக்கிற காரணத்தினால். என்னுடைய மனைவிக்கு 8 பங்கு போகும். மொத்த சொத்திலே 8 மொத்த சொத்திலே 6 மொத்தத்திலே 6 உமாவுக்கு. இங்கே ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒன்றரை கலந்து வந்தால் இந்த வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் மனைவிக்கும் போக வேண்டிய பங்கு போக மீதமான பங்கு தொகையை ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அடிப்படையில் பங்கு வைக்க வேண்டும். இதற்குத்தான் லிஸ்ஸக்ரி மிஸ்லு ஹத்தில் உன்சையின் என்று சொல்கிறது. ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அடிப்படையில் பங்கு வைக்க வேண்டும். இப்போ என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எனக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் என்றால் இதில் 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள் என்று வரும்போது மொத்தமாக அதனை 7ஆக பிரிக்க வேண்டும். 2 ஆண் பிள்ளைகளுக்கும் 2 கொடுத்தால் மீதத்தில் மற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றாக போகும். எனவே இந்த அடிப்படையில் கட்டாயமாக விளங்க வேண்டும். ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான விடயம்தான், ஒருவர் மௌத்தானால் மௌத்தாகுகின்ற நேரத்தில் அவருடைய தந்தை ஹயாத்தோடு இருந்தால் அல்லது அந்த மரணித்தவருக்கு ஆண் பிள்ளை ஒருவரோ பலரோ இருந்தால், மரணிக்கின்றவருக்கு
ஆண் பிள்ளை ஒருவரோ பலரோ இருந்தால் அல்லது தகப்பன் ஹயாத்தோடு இருந்தால் அந்த மரணித்தவரின் சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது. எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் இப்படியான ஒரு தெளிவு கட்டாயம் இருக்க வேண்டும். எனவே இப்போ நான் மௌத்தானால் என்னுடைய சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது. ஏன்? எனக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போது நான் விளங்க வேண்டும், நான் ஒரு பெருத்த சொத்துக்காரனாக இருந்தால் நான் மரணித்தவுடனே என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த வட்டத்துக்குள்ளே பங்கு வைக்கப்படும். என்னுடைய கஷ்டமான ஒரு சகோதரி இருப்பார், என்னுடைய கஷ்டமான ஒரு சகோதரன் இருப்பார். நான் திடீரென்று மௌத்தானால் என்னுடைய சொத்திலே அவர்களுக்கு பங்கு போகாதே. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? வசியத் மரண சாசனம் என்ற அடிப்படையில் நான் மரணித்தால் என்னுடைய தாத்தாவுக்கு இவ்வளவு கொடுங்கள், என்னுடைய சகோதரி இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள், என்னுடைய கஷ்டப்படுகின்ற என்னுடைய இன்ன சகோதரனுக்கு இவ்வளவு கொடுங்கள், தாராளமாக செய்யலாம். ஏன்? கட்டாயமாக நமக்கு தெரியும், நான் இப்போது மௌத்தானால் என்னுடைய சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாதேன்னு எனக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிற காரணத்தினால் இந்த தெளிவு இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு வசிய செய்து வைக்கலாம். இப்படியான நிலை, இதை பற்றிய தெளிவு இல்லாத காரணத்தினால் அதிகமான சகோதரர்கள் அவர்கள் வாழும் காலத்தில் பெருநாளாக இருக்கலாம், நோன்பு காலங்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்கள் அந்த சகோதர சகோதரிமாரோடு பாசத்தோடு நடக்கின்ற அந்த சின்ன காலத்தில் உம்மாவுக்கு வாப்பாவுக்கு சிறிய பிள்ளைகளாக இருக்கும்போது அவங்க ஒரு பானையில் சோற்றை சாப்பிட்ட அந்த வரலாறு, குடிசைகளில் இருந்த வரலாறு, பிற்பட்ட காலத்தில் அவர்கள் வசதி உள்ளவர்களாக மாறியிருப்பார்கள். எனவே அந்த பழைய அந்த பாசம் அவர்களுக்கு இருக்கும். திடீரென அந்த நானா மௌத்தானால் கூட சகோதரர்கள் வந்து அழுகிற அழுகையை பார்த்தா பிள்ளைகளுடைய அழுகையை மிஞ்சின அழுகையாக இருக்கும். ஆனால் வாழும் காலத்தில் அந்த சகோதரர்களுக்கு நிறைய கொடுத்திருப்பார். ஆனால் மௌத்தான உடனே பெருவாரியான சொத்து இந்த மனைவி இந்த பிள்ளைகளோடு நின்று விடுகிறது, அவர்களுக்கு போவதில்லை. உண்மையிலேயே அந்த இருக்கிற காலத்திலே தந்து கொண்டிருந்த அந்த அத்தனை கொடுப்பனவும் நின்று விட்டதே. பிள்ளைகள் யோசிப்பதும் இல்லை, சில குடும்பத்திலே மனைவி யோசிப்பதும் இல்லை, இப்போது கணவன் இல்லை, நமக்கு எல்லா சொத்தும் தேவை என்று சேகரிக்கிறதிலே தான் கவனம் செலுத்துவார்கள். நீ யாரோ நான் யாரோ என்று இருப்பார்கள். அப்போது அவர்கள் ஏங்குவார்கள், அவர்களுக்கு ஒரு விதமான குற்ற உணர்வும் பொறாமையும் ஏற்படும். நானோட ஹக் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒன்றுமே தருவதில்லையே என்ற மாதிரி. அதற்காகத்தான் நானாவை நினைத்து மௌத்துக்கு பின்னாலும் அந்த சகோதர சகோதரிகள் ஓலை குடிசையிலே ஏழைகளாக இருந்து கொண்டு யா அல்லாஹ் இந்த சகோதரனின் கபரை நீ வெளிச்சமாக்கு என்று கெஞ்சுவார்கள். சில நேரம் பிள்ளைகள் கூட வாப்பாவை மறப்பார்கள். நான் சொல்வது சமூகத்தில் நடக்கிற உண்மையான நிஜங்களை பேசுகிறேன் ஆபில் அவர்களே. நிச்சயமாக. எனவே மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார். ஒருவர் மரணித்தால் மரணித்தவருக்காக வேண்டி ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகளை ஞாபகப்படுத்தினார். அதற்கு பின்னால் அனந்தர சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தார். எனவே இந்த விடயத்திலே அனைவரும் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வாழும் போதே தங்களுடைய சொத்துக்களை சரியான முறையிலே உரிய பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்றுதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோன்றுகின்றது. இருந்தாலும் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த சொத்துக்களை பங்கீடு செய்யும் விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொன்ன அனைத்து வாரிசுக்காரர்களும் அவர்களில் ஒருவரை கூட நாங்கள் தவறவிடக்கூடாது என்ற விடயத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் சொத்து பங்கீடு என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். ஷேக் அவர்களே, அடுத்ததாக 3 வினாக்களை உங்களிடத்தில் தொடுக்கின்ற, நீங்கள் முடிந்த அளவுக்கு பதில் சொல்லுங்கள். முதலாவதாக, ஒருவர் மரணித்தால் அவருடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும், அதாவது அனந்தர சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்பை யார் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது வினா. இரண்டாவது வினா, நீங்கள் இப்போது 6 முக்கியமான அனந்தரக்காரர்களை ஞாபகப்படுத்தினீர்கள், அவர்களை தவிர வேறு யாரும் இருக்கிறார்களா? மூன்றாவது வினா, ஒரு சொத்துக்காரர் அவர் தெளிவில்லாமல் மரணித்து விட்டால் வாழக்கூடிய அவருடைய உறவினர்கள் எப்படி அதனை திருத்திக் கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே சொத்தை பொறுத்தவரையில் கட்டாயமாக இது சம்பந்தமாக குடும்பத்தில் முக்கியமானவர்கள் ஒரு மூத்த நானாவாக இருக்கலாம், இளம் வயதில் வாப்ப மௌத்தாக இருக்கிற நிலையில் அந்த குடும்பத்தில் முக்கியமான சாச்சா பெரியப்பமார், அதில் சில நேரத்தில் குடும்பத்தில் ஆளுங்கள் இருப்பார்கள். இந்த விடயங்கள் பற்றி சரியாக பேசுவதற்கு அதை தெளிவுபடுத்த யாரும் இல்லாவிட்டால் அந்த பள்ளி நிர்வாகமாக கட்டாயம் முன்வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அவர்களுக்கு தெளிவான முறையில் அவர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். சரி. மற்றது, அனந்தர சொத்து பங்கீட்டில் இந்த 6 பேரும் இருந்தால்
குறிப்பாக ஒரு குடும்பத்தில் வாப்பா உம்மா ஹயாத்தோடு இருக்கிறார்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதே நேரத்தில் மனைவி இருந்தால் இந்த 6 பேரையும் தாண்டி வெளியில் எந்த சொத்தும் போகாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் மவுத்தாகிறார். அவர் மவுத்தாகும்போது அவருடைய வாப்பா உம்மாம் ஹயாத்தோடு இல்லை, மனைவி இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறார். இந்த மொத்த சொத்திலையும் 8/1 அந்த மனைவிக்கு போக வேண்டும், மீதமுள்ள அவ்வளவு சொத்தும் இந்த ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் வரும். எனவே குடும்பங்களில் இந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கு மிக இலகுவான ஒரு முறைதான், எந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் மௌத்தானால் அந்த மரணித்தவருடைய ஆண் பிள்ளை இருந்தால் அவருடைய சகோதர சகோதரிமாருக்கு பங்கு போகாது. சில நேரத்தில் ஒரு குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பார்கள், வாப்பாவும் ஹயாத்தோடு இல்லை. இந்த நேரத்தில் அந்த மரணித்தவருடைய சகோதர சகோதரிமார்களுக்கு பங்கு போகும். எனவே ஒருவர் இருந்தால் இன்னொருவருக்கு போகாது, சில பேர் இருந்தால் சில பேருக்கு போகாது. உதாரணமாக மகன் இருந்தால் மகனுடைய மகனுக்கு போகாது, வாப்பா இருந்தால் வாப்பாவின் வாப்பாவுக்கு போகாது. இப்படி ஒரு அமைப்பில் கட்டாயமாக இது விரிவாக பார்க்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு மனிதனும் இந்த நேரத்திலே பெருமக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், தகுதி வாய்ந்த கண்ணியமான உலமாக்களிடத்தில் சென்று இது சம்பந்தமான ஒரு தெளிவை கட்டாயம் எடுக்க வேண்டும். யாராவது மரணித்தால் சொத்தை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற கட்டாயமான தெளிவு உலமாக்களால் அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ப தெளிவு பெற வேண்டும். சரி, கடைசியாக இந்த குடும்பங்களில் இப்போது நடக்கிற விவகாரத்தில் வாழுகிற காலத்தில் வாப்பாவோ உம்மாவோ மார்க்கத்தை பற்றி சரியான தெளிவோ அறிவோ அல்லது தெளிவிருந்தும் அச்சமோ இல்லாத நிலையில் அவங்க ஏதோ ஒரு அமைப்பில் பங்கு வைத்துவிட்டு மரணித்திருப்பார்கள். இப்போது எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது, எனக்கு வாப்பா தந்தது, எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது, எனக்கு உம்மா தந்தது என்று வாதிட முடியாது. அந்த உம்மாவின் வாப்பாவை மண்ணறையை நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் சில நேரத்தில் அநியாயமாக சீதனம் என்ற அடிப்படையில் மூத்த மருமகன் வீட்டில் அறவாசி எடுத்திருப்பார், மற்றதை அடுத்தவர் எடுத்திருப்பார், 3வது தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3வது மகளை திருப்திப்படுத்துகிற அடிப்படையில் எடுத்த சொத்துக்கு ஏற்ப ஒரு பெருமதியை கொடுத்து இவருக்கு ஏதாவது ஒரு வசதியை செய்து கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும். அது வாழ்பவர்களுடைய கடமை. வாழ்பவர்களுடைய கடமை. இல்லாவிட்டால் அந்த மண்ணறையிலே இருக்கிறவரின் கபரை வெளிச்சமாக்க முடியாது. எனவே இப்படியான குடும்ப பிரச்சனைகளில் அந்த பெற்றோர் செய்தது என்று சொல்லி கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது. கட்டாயமாக நாங்கள் அந்த மாதிரி ஹக்கை திருப்பி கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் ஹாஃபிஸ் அவர்களே, சமூகத்தில் சாதாரணமாக ஒரு பெண் மௌத்தாகிறார், உம்மா தாய் மௌத்தாகிறார், அந்த தாயுடைய காதிலே கழுத்திலே ஆபரணங்கள் இருக்கும், திடீரென்று பெருமதி வாய்ந்த ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள் கண்டுகொள்ளப்படாத பொருளாக மாறுகிறது. அது பெருமதி வாய்ந்த சொத்தாக இருக்கும்போது அதனை ஒன்றுக்கில் யாருடைய வீட்டிலே அந்த தாய் கடைசியாக இருந்தோ அந்த மகள் எடுத்து களத்தில் போட்டுக்கொள்வார். அவன் அந்த ஒரு தகப்பனாக இருந்தால் அவரோடைய வாகனத்தை கண்டவர் நின்றவர் எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மணிக்குத்தா ஹக்கம்ரி முஸ்லிமின் பியமீனி, அநியாயமாக போய் சத்தியம் சொல்லி வாதிட்டு இன்னொரு மனிதனுடைய ஹக்கை அநியாயமாக எடுத்தால் ஃபகத் அவுஜபல்லாஹு லஹுன்னார் வஹர்ரம அலைஹில் ஜன்னா, அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி நரகத்தை வாஜிபாக்குறான். ஒரு சஹாபி கேட்டார்கள், வைன்கான ஷையன் யசீரன் யா ரசூலல்லாஹ், அற்பமான பொருளாக இருந்தாலுமா இன்னொரு மனிதனுடைய ஹக்கை எடுத்தால் அநியாயமாக? நபி அவர்கள் சொன்னார், வைன்கான கதீபம் மின் அராக், ஒரு மிஸ்வாக்கு குச்சி பத்துலக்கும் உரா குச்சி என்று சொல்கிற அந்த குச்சி அளவுக்கு எடுத்தாலும் தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சமூகத்தில் இந்த அனந்தர சொத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன மிம்மா கல்ல மின்ஹு அவ் கசுர், கொஞ்சமாக இருந்தாலும் சரி மிச்சமாக இருந்தாலும் சரி இவரவர்களுக்கு வர வேண்டிய பங்கென்று காட்டப்பட வேண்டும். சாதாரணமாக ஒரு வீடு இருக்கிறது, 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே 4 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், ஆண் பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த பெண் பிள்ளைக்கு வாப்பா உம்மா வீட்டை எழுதி கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் அந்த வீட்டை கட்டுவதிலே ஒரு மூத்த நானா வெளிநாட்டிலே 30-40 வருடமாக இருந்திருப்பான். கடைசியாக அதே வீட்டில் திருமணம் முடித்து அவன் வெளியேற்றப்படுகிறான். நான் கட்டிய வீட்டில் எனக்கு உரிமை இல்லை என்று அவன் ஏங்குகிறான், அழுகிறான்.
உண்மையாகவே அந்த வீடு ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் வாப்பா மௌத்தானால் அவருடைய பேரில் அந்த வீடு இருந்தால் அனந்தர சொத்தாக இன்னின்ன பங்கு இவருக்கு வர வேண்டும் என்று காட்டப்பட வேண்டும். அந்த நானாமார் சகோதரர்மார் விரும்பினால் நாங்கள் இதை விட்டு கொடுக்கிறோம் என்று கொடுக்கலாம், பலவந்தமாக அல்ல. அதில் 3 பேர் சொல்கிறேன் நான் விட்டு கொடுக்கிறேன், ஒருவர் சொல்கிறார் எனக்கு விட்டு கொடுக்க இயலாதன், அவருடைய ஹக்கை கட்டாயம் கொடுக்க வேண்டும். எனவே அந்த வீட்டில் வாழுகின்ற அந்த பெண் பிள்ளையினுடைய கணவனாக இருக்கிற மச்சான் என்ற தரத்தில் உள்ளவர் அவர் மார்க்கத்தில் உண்மையான அச்சமுள்ளவராக இருந்தால் அவருக்கு போக வேண்டிய ஹக்கை நாங்கள் பயன்படுத்துகிறோம். என்னுடைய மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டில் இப்போது இருக்கிறாள், எனவே அந்த பணத்தொகையை நான் கொடுக்கிறேன் இந்த இந்த ஹராத்திலிருந்து மீளுவதற்காக என்று இப்படித்தான் சமயோசிதமான முறையிலே ஈமானோடு அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஹாஃபிஸ் அவர்களே, மிக சுருக்கமாக சொல்லுங்கள், வளர்ப்பு பிள்ளையுடைய நிலை எப்படி? உண்மையாகவே வளர்ப்பு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அனந்தர சொத்திலே அவருக்கு பங்கில்லை. வளர்த்தவரின் சொத்திலே வளர்க்கப்பட்டவருக்கு பங்கில்லை போல வளர்க்கப்பட்ட பிள்ளை ஒரு சொத்துக்காரனாக மாறுகிறார். நான் இவ்வளவு காலமாக வளர்த்தேன் என்ற உரிமையை வைத்து அவருக்கு அனந்தரத்திலே பங்கு கொள்ள முடியாது. இப்படியான ஒரு நிலையிலே நான் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால், ஒரு காலத்தில் திடீரென்று நான் மரணித்தால் பிள்ளைகள் எல்லோரும் பார்ப்பார்கள், ஒரு ஆலிமிடத்திலே போய் இந்த பிள்ளை வளர்க்கப்பட்டது என மூத்தவர் தான், நீண்ட நாளாக பிள்ளை இல்லாதனால் அந்த பிள்ளை எடுத்து வளர்த்திருக்கிறார், அதுக்கு பின்னால் தான் நாம் கிடைத்திருக்கிறோம், எனவே வாப்பாவுடைய சொத்தில் அந்த பிள்ளைக்கு பங்கு இருக்கிறதா? இல்லை என்று சொல்வார்கள். எனவே வாப்பாவுடைய அனந்தர சொத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்வார்கள். கடைசியாக எங்களோடு ஒரு நானா என்ற பேரிலே வாழ்ந்தவர் தானே வளர்த்தவரே என்று சொல்லி எங்கேயாலும் ஒரு வயலிலே ஒரு பெருமதி இல்லாத ஒரு துண்டை அவருக்கு கொடுத்து விடுவார்கள். உண்மையாகவே பிள்ளை இல்லாத காலத்தில் பெருமதியாக எடுத்து வளர்த்த அந்த பிள்ளைக்கு ஏதும் சொத்து கொடுக்க வேண்டுமென்ற அறிவு இருக்குமென்றால் வாழுகிற காலத்திலே அந்த பிள்ளைக்கு மரண சாசனம் என்ற அடிப்படையில் அந்த கதவை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். ஏன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரண சாசனம் செய்ய முடியாது, ஆனால் அந்த பிள்ளைக்கு கட்டாயமாக மரண சாசனம் செய்யலாம். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு அனந்தரத்திலே பங்கில்லை என்ற காரணத்தினால் கட்டாயமாக இந்த தெளிவு சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். உண்மையாகவே இந்த நிலையில் இருந்தால் அந்த பிள்ளைக்கு முன்கூட்டியே எழுதி வைப்பது, நான் மரணித்தால் இன்ன தொகை அவருக்கு கொடுங்கள், இந்த இடத்தை அவருக்கு கொடுங்கள் என்று செய்து வைக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக. இறுதியாக ஒரே ஒரு எச்சரிக்கை செய்யுங்கள், அதாவது இந்த சொத்துக்களை சரியான முறையிலே பங்கீடு செய்யாதவர்களுக்கு இஸ்லாம் கூறிய தண்டனைகள். உண்மையாகவே சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய சொத்தை நாங்கள் அநியாயமாக எடுக்கிறன்றது இன்னொரு மனிதனுடைய பொருளை திருடுவது மட்டுமல்ல குற்றம். ஒரு மனிதனின் பொருளை அநியாயமாக திருடினால் எப்படி ஒரு பெரும்பாவமோ, அந்த மனிதனுடைய சொத்தை பறிமுதல் செய்தால் எவ்வளோ பெரும்பாவமோ, இந்த அனந்தர சொத்தென்று வரும்போதும் ஒரு சகோதரனுக்கு போக வேண்டிய பங்கை இன்னொருவர் எடுத்து கொண்டால் சுத்தமான அநியாயம். அதிலும் அனாதைகளாக இருக்கும்போது இன்னல்லதீன் யக்குலூன அம்வால் யதாமா துல்மன் இன்னமா யக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அனாதைகளுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடுகிறவர்கள் வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள், நல்லா எச்சரிக்கை செய்கிறான். எனவே இன்னொரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு காணியில் ஒரு முலத்தை ஒரு சாணை அபகரித்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் 7 பூமியையும் மாலையாக அணிவித்து வேதனை செய்வான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபா என்று பெரும்பாவங்கள் செய்த ஒரு மனிதன் எவ்வளவு தௌபா செய்தாலும் மனிதனுக்கு செய்கிற ஹக்கென்று வரும்போது அதை திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் மன்னிக்க வேண்டும். கண்ணியமாக எடுக்கப்படுகிற கடனையே திருப்பி கொடுக்காமல் இருந்தால் அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு போக விடாமல் கடன் தடுத்து கொண்டிருக்கும். அவன் சுவர்க்கத்துக்கு போவதற்கு குவாலிஃபைடாக இருப்பான், அவ்வளோ அமலாளியாக இருப்பான். கடன் நடுவிலே தடுக்கிறதுங்கிற சுசல்லாசம், அந்த கடன் மரியாதையாக எடுப்பது. இதை அநியாயமாக எடுத்தால் இதன் பாரதூரத்தை நான் சொல்லி அல்ல, நேர் பெருமக்களே நாங்கள் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இப்படி மிக பயங்கரமான ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. எனவே வாழும் போதே சொத்துக்களை சரியான முறையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளியுங்கள். அதே போன்று வளர்ப்பு பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய அனந்தர சொத்தில் பங்குதாரர்களாக வராத உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் மரண சாசனத்தின் மூலமாவது அவர்களை திருப்திப்படுத்தி வையுங்கள். நீங்கள் அநியாயம் செய்திருந்தால் உங்களுடைய சொத்துக்களை சரியான முறையிலே பிரித்து கொடுக்காமல் இருந்தால் இன்னும் உங்களுக்கு அவகாசம் இருக்கின்றது. ரமலானை அடைந்திருக்கின்றோம், இறுதி பத்திலே நெற்றி கருக்கும் அளவுக்கு நாங்கள் கியாமுல் லைல்களை தொழுந்தாலும் சரியான முறையிலே இப்படிப்பட்ட விடயங்களை செய்யாவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு தௌபா இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத இன்றைய தினம் காலி கின்தொட்டையில் இருந்து எங்களுடைய கலையகத்திற்கு வந்து
நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அஷேக் மசீர் அப்பாசி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஐயாக்கும். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முஹம்மது அஃப்னாஸுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.